கிச்சாஸ் ஃபார்மிங்கில் இருந்து இந்த ஹேமலதா பாலகிருஷ்ணனின் அன்பு வணக்கங்கள். கையில் இருக்கிறது மாயப்பொடி இல்லை, மந்திர பொடி இல்லை, இது பொற்கொடி ஆர்கானிக்கினுடைய இன்னொரு படைப்பு. ஆமாங்க, இது 2 in 1, அதாவது ஃபேஸ்க்கும் போடலாம், தலைக்கும் போடலாம். ஒரு அருமையான ஒரு இயற்கையான முறையில் ரெடி பண்ண ஒரு அற்புதமான பொடி. இது வந்து இந்த ஒளியிலேருந்து இந்த புற ஊதா கதிர்னால நம்முடைய தோலில் அது சுருக்கத்தை ஏற்படுத்தி வயதான தோற்றத்தை கொடுக்கும். தோலில் எரிச்சலை உண்டாக்கும். இல்லை ஒவ்வாமை, அப்புறம் தோல் கருத்து போகிறது, இது எல்லாமே ஏற்படும். சுற்றுப்புற சூழலில் ஏற்படுகின்ற அந்த மாசுனால நம்முடைய சருமம் பாதிக்கப்படும். அதை தடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொடிங்க. இது முகத்தில் தடவும் போது முகம் பிரகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கரும்புள்ளிகள், அப்புறம் தழும்பு, இது எல்லாமே மறையும். அப்புறம் சருமத்தை ஈரப்பதமாகவும் மென்மையாகவும் வச்சுருக்க இந்த பொடி ரொம்ப உதவியாக இருக்குது. அது தலைக்கு தடவும் போது தலைமுடி நல்ல கருப்பாக பளபளப்பாக இருக்கும், மென்மையாக இருக்கும். நீண்ட கூந்தல், அதாவது முக்கியமாக இந்த பொடுகு பிரச்சனை, அப்புறம் இந்த பூஞ்சை காளான், பாக்டீரியா தொற்று, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு பொடி. இந்த பொடியை தயிரில் மிக்ஸ் பண்ணி தலைக்கும் முகத்துக்கும் தடவிட்டு அப்புறம் நார்மலாக தலையை வாஷ் பண்ணிடலாம். அது ஃபேஸ்க்கும் அப்படித்தான், நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டு கழுவிக்கலாம். ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக முகத்தை ரொம்ப அருமையாக வச்சுருக்கோம். டட்டடாய், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பொற்கொடி ஆர்கானிக்குடைய 2 in 1 பேக். அதாவது இது தலைக்கும் போட்டுக்கலாம், முகத்துக்கும் போட்டுக்கலாம். இது எங்களுடைய 2வது ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் முருங்கைக்கீரை கொய்யா இலையில் செஞ்சுருந்தது போட்டிருந்தோம். இப்போ இது நாவல் கொட்டை பழமும் வெந்தயத்துலேயும் செஞ்ச ஒரு அருமையான ஒரு பேக். இது 2 in 1 பேக். இதில் இந்த நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே சொன்ன அந்த சூரிய ஒளி புற ஊதா கதிரில் ஏற்படுகின்ற அந்த அலர்ஜி, அப்புறம் அந்த தோல் சுருக்கம் எல்லாத்தையுமே அற்புதமாக இந்த நாவல் கொட்டை பழம் போக்குங்க. சருமத்தை பாதுகாக்குது இந்த நாவல் கொட்டை பொடி. அது உண்மையிலே சொல்லணும்னா, இந்த நாவல் பழத்தை அழகாக எடுத்து பதமாக அதை காய வச்சு பக்குவமாக அரைச்சி வச்சுருக்கோங்க இந்த பொடி. இது கூட வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் தயிரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்லேயும் தலைக்கும் போட்டுக்கலாம். இதில் இந்த வெந்தயத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் நம்முடைய சருமத்தை ஈரமாகவும் அதே சமயம் மிருதுவாகவும் வச்சுக்க உதவுது. இந்த தலையில், அதாவது இந்த வெந்தயத்துலேயும் அந்த பயோட்டின், அப்புறம் விட்டமின் சி, இரும்பு சத்து, பொட்டாசியம்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் அது பூஞ்சை எதிர்ப்பு, அப்புறம் பொடுகை ஒழிக்கிறது, அப்புறம் முடியை மிருதுவாக பளபளப்பாக வச்சுக்க இது உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நாவல் கொட்டை முகத்தை நல்லா பளபளன்னு வச்சுருக்கோம். அதாவது இதில் இந்த விட்டமின் சி மெயினாக இருக்கிறதுனால நம்முடைய சருமத்தை அது ரொம்ப நல்லா பாதுகாக்குது. முதுமையை தள்ளி போக வைக்க, அதாவது அந்த சுருக்கத்தை எல்லாம் இது தடுக்க செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு பேக்கு. என்ன தெரிகிற இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போது வீடியோவில் பார்க்கலாம். பெரிய தார்பாய் ஷீட் போட்டுட்டோங்க. டெய்லி அதில் பழங்கள் விழுந்த அந்த பழங்களை சுத்தமாக கழுவி மண் கொட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் போட்டு வச்சுருக்கோம். இதை பறிக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க, அவங்க ஏறி பறிப்பாங்க. கீழே அந்த தார்பாயில் விழுறதையும் கலெக்ட் பண்ணிப்போம். பறித்து தினமும் கொண்டு வர்ற பழத்தை நாங்கள் இப்படி நல்லா முதல்ல தண்ணி அது மேலே ஊற்றி, ஏன்னா அதை தேய்ச்சிலாம் கழுவ முடியாது, ஏன்னா அது அப்படியே உடஞ்சி அந்த பழத்தில் இருக்கிறதெல்லாம் சதை பத்து தனியாக ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அப்படியே அதை தட்டில் அப்படியே வச்சுருவோம். அந்த தண்ணி எல்லாம் இதான பிறகு திரும்ப ஒரு பெரிய பேஸில் ரொம்ப கனிஞ்ச பழத்தை அப்படியே மிருதுவாக பக்குவமாக பார்த்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய பவுலில் தண்ணி எடுத்து அது ஒரு 2-3 தடவை அப்படியே ஒவ்வொன்றா மொத்தமாக போட்டு பண்ணோன்னா
ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒன்று ஒன்றா தான் அதை பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து கழுவுறது கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவாகும். அதனால் இதுக்கு கட்டாயம் பொறுமை வேணும். ஒரு பெரிய பவுலில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா இருக்கிற பழத்தை நல்லா முதல்ல கழுவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறத ஒன்று ஒன்றா லேசாக கழுவி எடுத்து அதை அப்படியே இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பழத்தையும் கழுவி எடுப்போம். ஒரு வடிகட பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா வடித்து விடுறோம். இப்போது எல்லா பழத்தையும் எடுத்துகிட்டு போய் மாடியில் பக்கத்தில் இருக்கிற தண்ணி பூரா வடிஞ்சதும் கொஞ்சம் நேரம் முதல்ல வெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோலார் ட்ரையரில் ஃபுல்லாக அதை நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் எடுப்போம். வெளியிலையும் இந்த மாதிரி நெட் அடித்த ஷீட் இருக்குது, அதில் போட்டுட்டு நல்லா காய வைப்போம். அது நல்லா காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு சத்தம் கலகலன்னு வரும். நான் இப்போது அதையும் காட்டுறேன். இது வந்து 1 நாள் 2 நாள்னு அப்படி அன்னன்னைக்கு கொண்டு வந்து நாங்கள் காய வைக்கிறதுனால சிலது அப்படியே பழுத்து இருக்கும், சிலது காஞ்சி இருக்கும், சிலது முக்கால் ஸ்டேஜில் இருக்கும். நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறதெல்லாம் அப்படி தான். இது 5 நாள் ஆகுது. இது இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு 3 நாள் காய வச்சது. இப்படி செட்டாக அப்படி இப்படி. இது வந்து நேற்று போட்டது. இது மாதிரி செட்டாக இங்கே எல்லாமே அப்படியே போட்டு நல்லா காஞ்ச பிறகு பாருங்கள் கலகலன்னு சத்தம் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நாங்கள் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுப்போம். வச்சுட்டு இது கூட வெந்தயம் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி இந்த பொடியை நான் என்னோடய முகத்துக்கும் தலைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பொடி இதில் இது தயிர். இந்த தயிரை இதில் நல்லா அப்படி ஊற்றி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கெமிக்கலும் கிடையாது, எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, இயற்கையான முறையில் மூலிகை தான். அதனால் இது கண்ணில் பட்டாலும் ஒன்றும் இதாகாது. ஜஸ்ட்டு தண்ணி விட்டு கழுவிக்கலாம். இருந்தாலும் அந்த கண்ணை விட்டுட்டு கண்ணை சுற்றி சொல்லலாம். இது வந்து ப்ரஷ்ஷில் தான் தடவணும்னு இல்லை, கையாலையும் எடுத்து தடவிக்கலாம். இதில் இருக்கிற சுருக்கத்தை போக்கும், கரும்புள்ளிகளை போக்கும், அப்புறம் வந்து வடுக்களை நீக்கும், முகத்துக்கு ஒரு நல்ல பளபளப்பை கொடுக்கும். வயதினருக்கு அந்த முகப்பருக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். இந்த பேக்கை வாரத்துக்கு ஒரு 2 தடவை போடும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். குடும்பத்துக்கு நல்ல ஈரப்பதத்தையும் ஊட்டச்சத்தையும் இது தருது. இதே பேக்கை தலைக்கும் தடவலாம். இப்போ நான் அந்த தலைக்கும் தடவி காட்டுறேன். நானாக தடவுறது கொஞ்சம் இதுவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அதை ப்ரெஷ்ஷில் எடுத்து அப்படியே மேலே தடவுறேன். அது ஆக்சுவலாக நம்ம முடியை எடுத்துகிட்டு அப்படி தடவுனா உள்ளேயும் நல்லா இதாகும். பட் நானே ஒரு கையில் வச்சுட்டு செய்கிறதுனால அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. தயிரில் கலந்து தலையில் தடவுறதுனால இந்த தலைமுடி வந்து கருமையாக நல்ல ஒரு பளபளப்பாக தரும். தலையின் அந்த வறட்சியை கூட இந்த தயிர் கலந்து தடவுறதுனால நல்ல பலன் தரும். வாரத்துக்கு 2 முறை தொடர்ந்து இதை தடவிட்டு வர்றதுனால முடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை. எனவே சொன்ன மாதிரி இது ஒரு இயற்கை கண்டிஷ்னராக இருக்கும். அதனால் முடி வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப மிருதுவாக மென்மையாக இருக்குங்க. பூஞ்சை எதிர்ப்பு பண்பு, அப்புறம் வந்து பாக்டீரியா தொற்று இதுலேருந்தெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறுனா போதும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பொற்கொடி ஆர்கானிக்கில் ஹேர் ஆயில், ஃபேஸ் பேக்கு எல்லாமே செய்கிறோம். நிவாரண எண்ணெய், இயற்கை பல்பொடி, அப்புறம் வந்து சளி இருமலை போக்கும் ஷயரோக தைலம், பிள்ளைகளுக்கு சத்து மாவு, பெரியவங்களுக்கு சத்து மாவு, அப்புறம் விதவிதமான இட்லி பொடின்னு நிறைய ஐட்டம் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுடைய அன்பான ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு வேணும். எங்களோட தொடர எங்கள் சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.